morning student. நான் இப்ப பறக்க போறேன். பறந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். An object at rest will remain at rest unless a net force. இப்போ நம்ம வந்து second law of motion போடலாம். நீங்கம்மா second law of motion. Second law of motion states that the rate of change of momentum of an object is proportional to the applied unbalanced force in terms of the direction of the force. Next we are going to learn about third law of motion. So third law of motion என்ன state பண்ணுது? Third law of motion states that for every action there is an equal and opposite reaction and they act on two different. Good morning students. Good morning ma'am. Okay students. So okay இன்னைக்கு நான் maths நடத்த போறேன். கான்செப்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. ரேஷனல் நம்பர்ஸ் ஆஸ் வெல் அஸ் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்ல போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு சயின்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? நம்ம மேத்ஸ் சயின்ஸ் டெக் பாட்சாலா அல்லது மாடர்ன் பாட்சாலாவில் ஒரு சயின்ஸ் ஃபேர், மேத்ஸ் ஃபேர் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபேர் மரட்டு மேலே இருக்க பார்த்தீங்களா? இதுதான் டிவிஷன் சிம்பிள். அதாவது டிவிஷன்னான்ட்டு ஈக்குவலி ஷேரிங். ஓகேவா? டிவிஷன் ப்ராப்ளம்ஸ் நாளைக்கு போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஒரு சாம்பிள் 2 சம்ஸ் நான் வந்துட்டு போடுவேன். அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் 2 சம்ஸ் கொடுப்பேன். பாப்பா எப்படி போட்டீங்கன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்துட்டு இது கிரேட்டர் தென், இது லெஸ் தென், இது கம்பேரிசன் சிம்பிள்ஸ். ஓகே, ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணுறது. சப்போஸ் சமீர் வந்துட்டு 5 சாக்லேட் வச்சுருக்கான், நான் 2 சாக்லேட் வச்சுருக்கேன்னா சமீரோட தான் என்னோட கிரேட்டர் தென். அதாவது சம் இஸ் நம்பர் ஆஃப் சாக்லேட் இஸ் கிரேட்டர் தென் மீ. ஓகேவா? அந்த மாதிரி வரும். லெஸ் தென்னான்ட்டு என்னோட சாக்லேட் சமரோட லெஸ்ஸாக இருக்குது. மை சாக்லேட் இஸ் லெஸ் தென் சமர் சாக்லேட், அந்த மாதிரி வரும். ஓகேவா? இந்த சிம்பிள் பேர் என்னன்னா ப்ளஸ். அதாவது நம்பர்ஸு ஆட் பண்ணக்கூடிய சிம்பிள் இது வந்துட்டு நீங்கள் மளிகை கடை, ஐ மீன் க்ராசரி ஷாப்ஸு இல்லாட்டி எங்காவது போயிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ எத்தனை பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளோட ஒவ்வொரு பொருளோட ரேட்டை கவுண்ட் பண்ணிட்டு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? இந்த அடிஷன் சிம்பிள் அடிச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்களா? இது என்ன சிம்பிள்? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். டோன்ட் நோ மேம். இது காங்க்ருவன்ஸ் சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், எக்ஸாக்ட்லி, இது காங்க்ருவன்ஸ் சிம்பிள். ஆக்சுவலி வந்துட்டு காங்க்ருவன்ஸின்னா என்னன்னு தெரியுமா? 2 ஆப்ஜெக்ட்ஸ் சைஸ்லையும் சரி, அளவுலையும் சரி, ஆங்கிள் வைஸ்லையும் சரி சிமிலராக இருக்கிற பேர் தான் காங்க்ருவன்ஸ். இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸுமே காங்க்ருவன்ட்டாக இருக்கிற குறிக்கிறதுக்கு இந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வாட்ஸ் மேபி ரேஷனல் நம்பர் சொல்லுங்க பார்ப்போம். Ma'am, rational number means a number in P by Q format where P and Q are integers and Q is not equal to 0. கரெக்டாக சொன்னமா? ஸோ அதான் ரேஷியல் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த நம்பர் பாருங்க. இந்த நம்பர் என்னது? ஓகே, இந்த நம்பர் 2 இட் இஸ் a ரேஷனல் நம்பர். ஆனால் 8 ரேஷனல் நம்பரா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? சொல்லுங்க. டோன்ட் நோ மேம். இது ரேஷியல் நம்பர் கிடையாதுமா. இப்போ நீங்கள் 2 எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2 வந்துட்டு 2/1 எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இது 2 PBQ ஃபார்மேட் வந்துச்சா, ஃப்ராக்ஷன் ஃபார்மேட் வந்துச்சா? எஸ் மேம். அது மட்டும் இல்லை, ரேஷியல் நம்பர்ஸ் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா Q, அதாவது டினாமினேட்டர் வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே 2 வந்துட்டு என்ன இருந்துச்சு? 2/1 தானே வந்துச்சு. ஸோ 1 வந்து 0க்கு ஈக்குவலா? நோ மேம். ஆனால் 2 ரேஷனல் நம்பர்மா. இப்போ √8 எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட டெசிமல் ஃபார்மேட்டில் ரிப்பீட்டும் ஆகாது, டெர்மினேட்டும் ஆகாது. டெர்மினேட்டாக என்ன தெரியுமா? ஒரு இடத்துல நிற்கிறது. ஓகேவா? ஆனால் இப்போ வந்து ரிப்பீட்டும் ஆகாதுனா, அதாவது ரிப்பீட் அல்ல ரெக்கரிங்னான்ட்டு டெசிமல் ஃபார்மேட்டில் வந்து 3.444444 அடி முடிச்சுன்னா அது ரிப்பீட்டிங் தான். அப்படி ஆகாமல் அது எப்படி ஆகும் தெரியுமா? அப்படி டெர்மினேட் ஆகும், ரிப்பீட் ஆகும், கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். √8 நம்பர் டெசிமல் ஃபார்மேட்டில் எடுத்தோம்னா. ஸோ அதனால இது 2 ரேஷியல் நம்பர் கிடையாது. ப்ளஸ் அதே சமயம் இதை PBQ ஃபார்மேட்டில் எக்ஸ்பிரஸும் பண்ண முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுடா? Yes, ma'am. Okay, ma'am. So, children,
ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபன் ஃபேக்ட் ஒன்று லேர்ன் பண்ண போகிறோம். There's a geometry in the humming of a string. ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கும்போது ஜியாமெட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபன் ஃபேக்ட் சொல்லு, ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மேக்ஸ் கிளாஸ் எப்படி என்ஜாயபிளாக இருந்துச்சா? எஸ் மேம், என்ஜாயபிளாக இருந்துச்சு மேம். நிறைய கட்டுந்தோம் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஜியர்ஸ். அது மட்டும் இல்லை, எக்ஸ்போக்கு ப்ரிப்பேர் பண்ண மன்றாடிங்கம்மா. தேங்க்யூ மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கிளாஸ் வந்து கம்ப்யூட்டர் ஃப்ளோ சார்ட், நார்மலான கம்ப்யூட்டர் ஃப்ளோ சார்ட் தான் என்ன அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம், ஓகேவா? அது மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்எஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்எஃப் எல் ஸ்டேட்மெண்ட் பற்றி நாளைக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ளஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ளோ சார்ட்டை க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நாளைக்கு கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி வாட்ஸ் மீன் பை கம்ப்யூட்டர் ஃப்ளோ சார்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். எஸ் மேம். ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ளோ சார்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அல்கோரிதம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாட்ஸ் மீன் பை அல்கோரிதம்? என்னம்மா ஆன்சரே காணும்? ஓகே, அல்கோரிதம்னா இட்ஸ் a series of logical step by step to solve the identified problem. ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை, அதாவது ஒரு சின்னதாக ஒரு வாஷிங் மிஷின், ஓகே, ஹவு டு வாஷ் க்ளோத்ஸ் இன் வாஷிங் மிஷின், அதாவது ஹவு டு குக் நியூடுல்ஸ் இந்த மாதிரி, இல்லாட்டி ஹவு டு மேக் காஃபி, ஹவு டு மேக் டீ, இல்லாட்டி வந்துட்டு ஹவு டு மேக் அ சார்ட், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன். அந்த ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கோ இல்லை டைட்டிலுக்கோ இல்லை ஒவ்வொரு ஒர்க்குக்கோ ஒரு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். ஒரு செட் ஆஃப் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாஜிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப் கடைப்பிடிச்சிட்டே வரணும். அது அடுத்து மேக் காஃபினா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேக் போகிற பால் ஆஃப் மில்க் இன் அ பீக்கர், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து பர்ன் பீக்கர், அதுக்கப்புறம் ஆட் சுகர், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்துட்டு அந்த காஃபி பவுடர், ஆட் காஃபி பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு சர்வ் ஹாட், இந்த மாதிரி தான் இந்த ஸ்டெப்ஸ். இந்த கோல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு அல்கோரிடம் பண்ணுறதுக்குன்னா ஒரு கோல் ஒன்று அவசியம் இல்லையா? ஸோ தட்ஸ் மேபி அல்கோரிடம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஒரு ஸ்பெசிஃபைட் ஒர்க்கை பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபைட் ஸ்டெப்ஸ் ஆர் மெத்தட்ஸ் தான் அல்கோரிடம் நம்ம சொல்கிறோம். அப்படின்னுட்டா டோன்ட் டாக், லிசன் டு மை கிளாஸ், ஓகே? அதான் அல்கோரிடம். இப்போ இந்த அல்கோரிதத்தை ஒரு பிக்டோரியலா, கிராஃபிக்கலா, சிம்பிள்ஸு, ஷேப்ஸு, ஆரோஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ற பேர் தான் ஃப்ளோ சார்ட். புரிஞ்சுதா? புரிஞ்சுடு மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க் என்னன்னா, நீங்க வந்துட்டு ஒரு 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 கோல் நான் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். பிரிண்ட் நம்பர்ஸ் 1 to 20. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த டாஸ்க் யூஸ் பண்ணி இங்கே ஒரு ஃப்ளோ சார்ட் கிரியேட் பண்ணணும், இல்லாட்டி அல்கோரிடம் கிரியேட் பண்ணணும். பிரிண்ட் நம்பர்ஸ் 1 to 20. எனி ஐடியா? என்ன ஸ்டூடெண்ட்ஸ், போர்டில் எழுதுறீங்களா நான் சொன்னேன்? ஓ மை காட், என்ன எல்லாமே ஒரே பிளாங்க் ஃபேஸஸாக இருக்கு. ஓகே, எனிவேஸ் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணுறோம். லிசன் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணிக்கணும்னா, அந்த அல்கோரிடம் வைஸாக எப்படி பண்ணணும்னா, ஸ்டெப் 1 முதல்ல எக்ஸ் வந்து 0வா இனிஷியலைஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? எக்ஸ் வந்து 0வா இனிஷியலைஸ் பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 2, அடுத்த ஸ்டெப் வந்து அட்டை 1ஆல ஆட் பண்ணணும். ஸ்டெப் 3 என்ன பண்ண, அதை பிரிண்ட் பண்ணணும், எக்ஸை பிரிண்ட் பண்ணணும். இந்த எக்ஸ்க்கு 0ன்னு வேல்யூ கொடுத்து அதை 1ஆல ஆட் பண்ணுறதுன்னு அதை பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 4, இப்போ எக்ஸ் வந்து 0க்கு கிரேட்டடானா இல்லையா, இப்போ எக்ஸ் வந்து 0வோட லெஸ் தானா இருந்துச்சுன்னா ஸ்டெப் 2க்கு திரும்ப போகணும். அண்ட் 1 + 1 ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படித்தான் நம்மளால 1 to 20 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ண முடியும். இப்படி ஃப்ளோ சார்ட் வைஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். எக்ஸ் வந்து 0வா நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட் எக்ஸ் பை 1, அதாவது அந்த எக்ஸுங்கிற வேல்யூக்கு ஒரு ஸ்பெசிஃபைட் வேல்யூ 0 கொடுத்துருக்கோமா, அது வந்து ஃபர்தர் 1ஆல இன்க்ரிமெண்ட் பண்ண ஆட் பண்ணணும். அப்புறம் எக்ஸை பிரிண்ட் பண்ணும். இந்த இன்க்ரிமெண்ட் பண்ண இந்த எக்ஸ் வந்து 0வா கொடுத்து அப்புறம் 1 ஆட் பண்ணுறோம், அந்த எக்ஸ் வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணணும். அப்புறம்
இந்த எக்ஸு 20 விட கொஞ்சம் குறைஞ்சுட்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு திரும்ப ஸ்டெப் 2க்கே போகணும். அங்கே மகளுக்கு ஒரு ரெண்டு மென்ஷன் பண்ணிக்கோம். ஓகே, இப்போ சப்போஸ் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 20 இருந்துச்சுன்னா ஓகே ஆகிடும், எண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ வந்துட்டு நம்ம இந்த ஃப்ளோ சார்ட்டில் அப்படிங்கன்னா நம்ம செவரல் ஸ்டாண்டர்ட் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோம். ஒரு ஃப்ளோ சார்ட்டில் மெயினான நம்ம யூஸ் பண்ண சிம்பிள்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து டெர்மினல் பாக்ஸ். இதுவும் இந்த ஓவல் ஷேப்பில் இருக்க இடம் டெர்மினல் பாக்ஸ். இது வந்து ஸ்டார்ட்டை குறிக்கும், எண்ட்லி யூஸ் ஆகும். அப்புறம் இன்புட் அவுட்புட்க்கு ஒரு பாக்ஸ், இது இன்புட். அதாவது இதில் வந்துட்டு எடு இன்புட் தெரியுமா, இதுதான் நம்ம வந்துட்டு எக்ஸ் வந்து 0 இனிஷியலைஸ் பண்ணுறோம்ல, அது இன்புட்டு நம்ம கொடுக்குற இன்புட் வேல்யூ கொடுக்குறோம் எக்ஸ்க்கு. ஸோ இது வந்துட்டு அந்த இன்புட் பாக்ஸ் என்ன இன்புட் கொடுக்குறோம் மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு வகையில் இன்புட் தான், ஏன்னா நம்ம வந்துட்டு திரும்ப ஒரு வேல்யூ இன்புட் கொடுக்குறோம்ல எக்ஸுக்கு, அதுவும் தான். அதனால் இதுக்கப்புறம் இது கீழே இருக்கிற பல்லோகிராம் ஷேப்பில் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பேர் ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஷேப் வந்து ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் குறிக்கும் ஃப்ளோ சார்ட்டில். அதுக்கப்புறம் இந்த டைமண்ட் பாக்ஸ் டெசிஷன் மேக்கிங். இந்த டெசிஷன் இருக்கு இல்லையா, என்ன டெசிஷன் எடுக்குது இந்த டைமண்ட் பாக்ஸ், எக்ஸ் வந்து லெஸ் தென் 20 ஆச்சுன்னா திரும்ப ஸ்டெப் 2க்கு போகணும், கிரேட்டர் தென் 20 ஆச்சுன்னா அது எண்ட் ஆயிடும். டெசிஷன் எடுக்குது இல்லையா, அதனால டெசிஷன் மேக்கிங் பாக்ஸ். இது வந்துட்டு டைமண்ட் ஷேப், ரொம்ப ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு எண்ட், அதாவது டெர்மினல் பாக்ஸ் ஸ்டார்ட்டையும் குறிக்கும் எண்டையும் குறிக்கும். இதுதான் ஃப்ளோ சார்ட்டோடைய செவரல் ஸ்டாண்டர்ட் கிராஃபிக்ஸ். அது ஃப்ளோ சார்ட்டில் இது மெயினாக இந்த இதெல்லாம் யூஸ் ஆகும்.